அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வழியா கிளம்பியாச்சு. சீக்கிரமா போனாதான் பஸ்ஸை பிடிக்க முடியும். என்னது, தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. இந்த காலத்துல யார் வீட்டில் இருக்கா? ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. நாம நம்ம வேலையை பார்ப்போம். ஆஹா, என்னது, பூனை குறுக்கால போகுது. இன்னைக்கு என்ன ஆகும்னு தெரியலையே. ஆ, பூனைக்கு சொந்தக்காரன் பின்னாடியே வர்றான் ஐயா. என்ன நடு ரோட்டில் நின்று ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? வெளியே கிளம்பி போயிட்டு இருந்தேன். உன் பூனைல குறுக்க போயிடுச்சு. அதுக்கு இப்போ என்ன? என்னப்பா தெரியாத மாதிரி கேட்குற? பூனை குறுக்கால போனா போன காரியம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. இது பூனைக்கு தெரியுமா? என்னது, பூனைக்கு தெரியுமாவா? ஏப்பா, இதெல்லாம் எப்படிப்பா பூனைக்கு தெரியும்? தெரியாததுனால தானே அது குறுக்க போகுது. ஆஹா, இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதியா. பூனை வேற இவனோடது. பூனை குறுக்கால போனதுனால எந்த தடங்களும் வராது. நீ கிளம்பு. என்னது, கிளம்பவா? அட நீ வேறப்பா. இப்போ நேராக என் வீட்டுக்கு போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு தான் நான் கிளம்புவேன். ஆமாம், நீ என்ன காரியத்துக்கு போகிற? ஏப்பா, காரியத்துக்கு தான்ப்பா போகிறேன். என்ன காரியத்துக்கு போகிறேன்னா காரியத்துக்கு தான் போகிறேன்னு என்னையவே கலாய்க்கிறியா? ஏப்பா, நிஜமாவே நான் காரியத்துக்கு தான்ப்பா போகிறேன். காரியம்னா என்ன காரியம் அதை சொல்லு. ஏப்பா, பெரிய காரியத்துக்கு போகிறோம்பா, போதுமா? அப்படி தெளிவாக சொல்ல வேண்டியதானே? ஆமாம், இப்போ என் பூனை குறுக்க போனதுனால அந்த பெரிய காரியத்தில் என்ன மிஸ்டேக் ஆகிடும்னு நினைக்கிற? போய் சேர்ற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுல்ல. நான் சேஃப்டியாக இருக்கணும்ல. அப்போது இன்னைக்கு போகாத, நாளைக்கு போ. ஏப்பா, காரியம் இன்னைக்குப்பா. உன் பூனை சும்மா போகல, நின்று என்ன ஒரு பார்வை பார்த்து வச்சு பாரு. அல்லு தெரிச்சு போச்சு. அதுக்கப்புறமா தான் போகுது அது. ஆமாம், நீ வர்றது பூனைக்கு தெரியுமா? அது எப்படிப்பா தெரியும்? அப்போது நீ எப்படி வர்றியோ அதே மாதிரி தானே அதுவும் அது வாட்டுக்கு கிராஸ் பண்ணி போயிருக்கு. நீ வேறு ரூட்டில் போக வேண்டியதானே? அதுக்காக பூனை குறுக்க வந்தால் சகுனம் சரியில்லை, தடங்கள் ஆகிடும், ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு எதுக்கு நீயாவே நினச்சிக்கிற? ஏப்பா, ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி சொல்லி சொல்லி நினைக்க வச்சுட்டாங்களே. ஆரம்பத்துலேருந்தே நினைக்க வச்சா ஏன் நீங்கள்லாம் திருந்தவே மாட்டிங்களா? பூனையில் மட்டுமா சகுனம் பார்க்குறீங்க? மனுஷங்கள்லையும் தான் சகுனம் பார்க்குறீங்க. பெரியவன், சின்னவன், வசந்தவன், தாழ்ந்தவன், அதிலிருந்து கொஞ்சமும் நீங்கள் மாற மாட்டிங்களா? உயிர்கள் எல்லாமே ஒன்று தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் பிரித்து பிரித்து பார்க்குறீங்க? ஒருவேளை இந்த பூனை உன்னோட சாதியாக இருந்தால் நீ ஏற்றுக்குவல்ல? என்னது, பூனை என்னோட சாதியா? ஆமாம், அதை வச்சு தானே எல்லாத்துலேயும் வித்தியாசம் பார்க்குறீங்க. ஆஹா, இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது ஐயா. ஏப்பா, ஆளை விடு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏப்பா ஆறுமுகம், நீ வளர்க்குற பூனை வண்டியில் அடிபட்டு கிடக்குதுப்பா. ஏப்பா, பூனை வண்டியில் அடிபட்டதுக்கு நீ ஏன்பா என்னை இப்படி முறைக்கிற? பூனை அது பாட்டுக்கு குறுக்க நடந்து போனது, உனக்கு சகுனம் சரியில்லை, அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ண. இப்போது உன்னை பார்த்துட்டு போன அந்த பூனை ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிச்சு. உன்னை பார்த்துட்டு போனதுனால தான் என் பூனைக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் ஒத்துக்குவியா? ஆஹா, வழக்கத்தையே மாத்துறான ஐயா. உன்னை பார்த்ததுனால தான் என் பூனைக்கு சகுனம் சரியில்லாமல் போச்சு. என்னது, என்ன பார்த்துட்டு போனதுனால உன் பூனைக்கு சகுனம் சரியில்லாமல் போச்சா? ஆமாம். ஆஹா, புதுசாக இருக்கு ஐயா. பூனையும் ஒரு உயிர் தான், புரியுதா? அதனால் பூனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த செலவையும் நீ தான் ஏற்றுக்கிற. ஆஹா, குறுக்க போனதும் இல்லாமல் இப்போ நமக்கு செலவும் வச்சிடுச்சு ஐயா இந்த பூனை. பேசாமல் போயிருக்கலாம். வாயை கொடுத்து இப்போ நானே வம்பில் மாட்டிக்கிட்டேன். பூனையை பார்த்தா மனுஷனுக்கு தான் சகுனம் சரியில்லாமல் போகும். ஆனால் இங்கே நம்மளை பார்த்த அந்த பூனைக்கு சகுனம் சரியில்லாமல் போச்சு ஐயா. அவன் சொல்கிறதும் உண்மைதான். ஏன்னா மனுஷனுக்கு மனுஷனே சகுனம் பார்த்துக்கிட்டு தெரியிறானே.